அன்று ரொம்ப சோர்வாக இருந்ததனால் அங்கேயே படுத்துக்கொண்டு உறங்கிவிட்டார். மறுநாள் காலையிலே செல்லலாம் என்று படுத்து விட்டார். இரவு ஒரு 12 மணி இருக்கும். உடனே விளக்க பொருத்தி பார்த்தாக்கா அது ஒரு பாம்பு ஊர்ந்து சென்று கொண்டு இருக்கிறது. ஏன்னா கும்பாபிஷேகத்துக்கு முதல் 4 நாளா வேலை நடந்துகிட்டு இருந்தது. மேலமெல்லாம் அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. எந்த இதுவும் வரல. கும்பாபிஷேகம் முடிஞ்சு போச்சு. எல்லாரும் ஊருக்கு போயிட்டாங்க. இவர் அந்த பந்தல்ல படுத்திருக்கிறார். பாம்பு வந்துடுத்து. என்ன பண்றது? காலம்பரை பொழுது விடிஞ்ச உடனே சரி சுவாமியை பார்த்துட்டு அம்பாலை பார்த்துட்டு நம்ம போய் அந்த ஜோசியரை பார்ப்போம் அப்படின்ட்டு இங்க தரிசனத்தை முடிச்சுட்டு நேரா ஜோசியர் வீட்டுக்கு போயிட்டார். ஜோசியருக்கு இவரை பார்த்த உடனே ஆச்சரியம். என்னடா இது 2 நாள்ல இறந்துருவாருன்னு நம்ம ஜோசியம் பார்த்து சொன்னா இந்த மனுஷன் இப்படி வந்து நிக்கிறாரே, என்னதான் நடந்திருக்கும்? என்ன சுவாமி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. இங்கிருந்து கிளம்பி எங்க போனீங்க, என்ன நடந்தது, எல்லா விஷயங்களும் எனக்கு தெளிவாக சொல்லுங்கள் அப்படின்னு ஜோசியர் சொல்றாரு. அவர் உடனே நான் இங்கிருந்து கிளம்பினேன். இந்த மாதிரி கும்பாபிஷேகம் நடந்து கொண்டிருந்தது. அங்கே இரவு தங்கினேன். கும்பாபிஷேகத்தை முடித்து அன்று இரவும் தங்கிவிட்டு மறுநாள் காலையிலே வருகிறேன். வேற என்ன நடந்தது? ஒன்னும் நடக்கல. ராத்திரி ஒரு அரவன் பாம்பு என்னுடைய காலுக்கு வந்தது. நான் எட்டி உதைத்து விட்டேன். ஓடிவிட்டது. அது மட்டும்தான் நடந்தது அப்படின்னு சொன்ன. அப்படியா? கும்பாபிஷேகத்தை பார்த்தால் ஒருவருடைய மரணத்தை தள்ளி போட முடியுமா? இவருக்கு இந்த ஜோதிடருக்கு பெரிய ஆச்சரியம். ஒரு கும்பாபிஷேகத்தை பார்த்ததனால் மரணத்தை தள்ளி போட முடியும். அதுதான் ஜனனி ஜென்ம சௌக்கியானாம்னு சொல்லக்கூடிய பாடல்ல தெளிவா சொல்லி. கும்பாபிஷேகத்தை கண்டுகளிப்பது அப்படிங்கிறது ஒரு பெரும் பாக்கியம். விதி அப்படிங்கிறது எதுவோ அதுதான் நடக்க போகிறது அப்படின்னு சொன்னோம்னா விதி மட்டுமா நடக்கும்? சிவபெருமான் நினைத்தாரே ஆனால் நம்மை எப்படி வேண்டுமானாலும் மாட்டி படைக்க முடியும். ஏன்னா எப்பொழுதுமே சந்தோஷத்தை மட்டுமே அள்ளி கொடுப்பார் இறைவன் அப்படின்னு நினைச்சா அது எப்படி கொடுக்க முடியும்? அவருடைய பாதத்திலே சரணாகதி அடைந்திருக்கிறோம். அவர் எதை கொடுக்கிறாரோ அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் ஜாதக கர்மா. திருநாவுக்கரசர் சுவாமிகள் அவர்களும் இதே போன்று ஒரு நிகழ்வை நடத்தி இருக்கிறார். இந்த ஜாதக கர்மா அப்படின்னு சொல்றதுனால அதை ஒட்டிய இன்னொரு கதையும் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். முன்பு ஒரு காலத்திலே மிகுந்த வறட்சி நிலவியது. அப்பெல்லாம் வறட்சி நிலவியது அப்படின்னா உடனே ராஜா என்ன பண்ணுவாருன்னா அன்னச்சத்திரங்களை தொடர்ந்து வைத்து விடுவார். ஊர்ல இருக்கிறவங்களுக்கு ஒருவேளை உணவு கண்டிப்பாக கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு அன்னச்சத்திரத்தை திறந்து விடுவார்கள். நீண்ட நாட்கள் இந்த அன்னச்சத்திரங்கள் எல்லாம் இயங்கிய இடங்கள் எல்லாம் இருக்கிறது. இப்பொழுதும் சில இடங்களிலே சென்றால் கண்டிப்பாக உணவு கிடைக்கும் அப்படின்ற இடம்லாம் இருக்கு. வள்ளலார் சுவாமிகள் வடலூருக்கு சென்றால் நாம் கண்டிப்பாக உணவருந்தலாம். அந்த சுவாமியினுடைய அனுகிரகத்திலே உணவருந்தலாம். அப்படிப்பட்ட இடங்கள் இன்றும் இருந்து கொண்டிருக்கிறது. அன்னச்சத்திரங்களை திறந்து அந்த ராஜாக்கள் அந்த கிராமத்தினுடைய பசியை போக்கிக் கொண்டிருந்தார்கள். அப்படி இருக்கின்ற காலத்திலே பஞ்சம் ஏற்பட்டு ஒரு அன்னச்சத்திரம் புதியதாக ஏற்பாடு செய்தார்கள். அப்படி ஏற்பாடு செய்கின்ற போது அவசர காலத்தில் மேலே கூரைகள் வேயவில்லை. ஒரு பொது திறந்தவெளி இடத்திலே அந்த கிராமத்திற்கான உணவுகள் வழங்க வேண்டும் என்று ராஜாவின் உத்தரவின் பேரிலே அன்னச்சத்திரம் திறந்து உணவு கொடுத்துக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது ஒரு கருட பகவான் பாம்பை வாயிலே கவ்விக்கொண்டு பறந்து சென்றது.
இந்த கால் இறுக இறுக இந்த பாம்பினுடைய வாயிலிருந்து விஷம் அந்த அன்னச்சத்திரத்தில் சமைத்த உணவில் விழுந்து விட்டது. அன்றைய தினம் உணவருந்தியவர்கள் அனைவரும் இறந்து விட்டார்கள். அரசருக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. ஒரு 10-15 நபர்கள் உணவருந்தி இறந்திருக்கிறார்கள் அன்றைய தினம். சரி, நாம் இதை நிறுத்தக்கூடாது, ஆனால் செய்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ராஜா தொடர்ந்து இந்த அன்னதானத்தை நடத்தி கொண்டிருந்தார்.